ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ் அவர்கள், மவுண்ட் அபு, 26/11/2020. நாம் அனைவரும் பிராமண குல பூஷணர்கள், இவ்வுலகின் மகான் ஆத்மாக்கள் ஆவோம். நம்மீது தினமும் பகவானுடைய பார்வை படுகின்றது. நாம் அனைவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தினமும் அதிகாலையில் பாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் திருஷ்டி கொடுக்கின்றார், அலங்காரம் செய்கின்றார், பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கின்றார். ஒருவேளை நாம் அதிகாலையில் தனது புத்தியை அமைதியாக்கி ஒருமுகப்படுத்தி யோகத்தில் அமர்ந்தால் பாபாவுடன் மிக நல்ல அனுபவம் கிடைக்கும். எனவே நாம் இந்த மிக நல்ல அமிர்த வேலையை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. ஏனெனில் அந்த நேரம்தான் ஆத்மா மேலும் பரமாத்மாவிற்கான அழகான சந்திப்பு ஏற்படுகின்றது. நாம் அனைவரும் கவனம் கொடுப்போம். இந்த வாழ்க்கை என்பது மிக அழகான ஒரு யாத்திரையாகும். இந்த யாத்திரையில் சுகம், துக்கம், மானம், அவமானம், வெற்றி, தோல்வி, இகழ், புகழ், லாபம், நஷ்டம் அனைத்தும் ஏற்படுகின்றது, ஏற்படத்தான் செய்யும். இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் எனக்கு தோல்வி ஏற்படக்கூடாது, எனக்கு ஒருபோதும் நிந்தனை, அவமானம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. இன்று வரை மகான் ஆகியுள்ளவர்கள் அனைவரும் இதிகாசத்தில் தர்மத்தினுடைய ஸ்தாபனையில் புகழ் வாய்ந்தவர்கள் கூட இந்த அனைத்து விஷயங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். தனது பெயர் எப்போதும் புகழுக்குரியதாக ஆரம்பித்தது. அப்போதிலிருந்து அவர் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவரது பெயரை அவப்பெயர் ஆக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் நடந்தது. ஆனால் மகாவீர் மனிதர்கள் தனது லட்சியத்தை நோக்கி நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே செல்வார்கள். இகழ், புகழ் போன்ற விஷயங்களை தனது வழியில் அவர்கள் தடை கற்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் செய்வதில்லை. அவர்கள் உண்மையிலேயே தனது லட்சியத்தை அடைந்து விடுகின்றார்கள், மகானாகி விடுகின்றார்கள். இன்றைய நாள் நாம் அனைவரும் பிரபுவினுடைய சந்திப்பின் அனுபவத்தை அடைவோம். நான் உங்களுக்கு கூறுகின்றேன், தினமும் அதிகாலை மேலும் மாலையில் பாபாவுடைய சந்திப்பின் மிக நல்ல அனுபவம், மேலும் அவரிடமிருந்து திருஷ்டி அடைவதற்கான வரதானம் அடைவதற்கான அனுபவம் ஒரு முறை அதிகாலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை அவசியம் செய்வோம். அப்போது பிரபுவுடைய சந்திப்பினால் கிடைக்கக்கூடிய ஈஸ்வரிய சுகம் எனக்கு கிடைக்கவில்லை என்று யாரும் கூற முடியாது. இன்று நாம் மிக நல்ல பயிற்சி செய்வோம். நான் பவித்ரதாவினுடைய சூரியனாக இருக்கின்றேன். நான் இயற்கைக்கு பவித்ரதாவினுடைய சகாஸ் கொடுக்க வேண்டும். நான் இந்த வாயு மண்டலத்தை தூய்மையாக்க வேண்டும். இவ்வுலகில் காம விகாரத்தினுடைய கார் இருள் சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு மனிதர்களும், இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த காம விகாரத்திற்கு வசமாகி உள்ளார்கள். நாம் இதை சமாப்தி செய்ய வேண்டும். மிக பொறுப்பான ஆத்மாக்கள் நாம், பூர்வீகமானவர்கள். நமது வைப்ரேஷனுடைய பாதிப்பு உலகில் உள்ள ஒவ்வொரு மனித ஆத்மாக்கள் வரை சென்றடைகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நமது வைப்ரேஷன் வேலை செய்கிறதா இல்லையா என யோசிக்கக்கூடாது. நாம் வேர் பகுதியில் இருக்கின்றோம். வேரில் ஊற்றப்படும் நீரானது முழு மரத்திலும் தனது பாதிப்பை ஏற்படுத்தி தளிர் விடுகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் பூர்வீகமானவர்கள். நாம் பவித்திர வைப்ரேஷன் இந்த உலகிற்கு கொடுக்கும்போது உடனடியாக விதையிலிருந்து பசுமை வந்துவிடும். மிக நல்ல பயிற்சி செய்வோம். நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஸ்தா. என்னிடமிருந்து பவித்திர வைப்ரேஷன்ஸ் வெளிப்பட்டு எனது மூளைக்கு செல்கின்றது, முழு உலகிற்கும் பரவுகின்றது. முழு கரும இந்திரியங்களையும் சீத்தளமாக ஆக்குகின்றது. மூளையை தெய்வீகமானதாக்குகின்றது. பிறகு பரந்தாமத்திற்கு செல்வோம். பவித்திர கடல் பாபாவிற்கு அருகில் சிறிது நேரம் அமர்வோம். அவருடைய பவித்திர கரணங்கள் நமக்குள் நிறைந்துவிடும்.
பிறகு கீழே வந்து இருபுருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் அமர்வோம். இந்த ட்ரில் அதிகாலை மேலும் மாலையில் 10 முறை செய்யலாம். ஆனால் 1 மணி நேரத்திற்கு 2 முறை, ஜஸ்ட் 1 நிமிடத்திற்காக செய்வோம். அப்போது இவ்வுலகிற்கு நாம் சகாஸ் கொடுக்க முடியும். மேலும் இது நமக்கு ஒரு புண்ணியத்திற்கான விஷயமாகும். இன்று நாம் அனைவரும் இந்த பயிற்சி செய்வோம். இன்று முழு நாளையும் பவித்ர வைப்ரேஷன்ஸ் பரப்பிக்கொண்டே கடந்து செல்வோம் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ வெரி மச். ஓம் சாந்தி.